பகவான் கிருஷ்ணரை நினைத்தாலே நம்மால் மறக்க முடியாத இரண்டு விஷயங்கள் உள்ளன. அவர் கையில் இருக்கும் புல்லாங்குழலும் அவர் தலையில் அலங்கரிக்கும் மயிலிறகும் தான். ஆனால் அந்த மயிலிறகு கிருஷ்ணரிடம் எப்படி வந்தது? அது ஏன் இவ்வளவு முக்கியமான சின்னமாக ஆனது தெரியுமா? இன்று நாம் அந்த அற்புத ரகசியத்தை பார்க்கப் போகிறோம். திரேதா யுகத்தில் சீதாதேவிக்கு காட்டில் தாகம் ஏற்பட்டது. அப்போது ஒரு மயில், நான் வழிகாட்டுகிறேன் என்று ராமரையும் சீதையையும் வழிநடத்தி செல்ல தன் இறகுகளை ஒன்றன் பின் ஒன்றாக பிய்த்து பாதையில் போட்டுக்கொண்டே சென்றது. அவ்வாறு வழிகாட்டிய மயில் இறுதியில் தன் உயிரையே தியாகம் செய்தது. இதைக் கண்ட ராமர், என் அடுத்த அவதாரத்திலும் உன்னை நான் நினைவு கூர்வேன் என்று அருள் கூறினார். அதனால்தான் கிருஷ்ணராக அவதரித்த போது அந்த மயிலின் தியாகத்தை மறக்காமல் தனது சிரசில் மயிலிறகை சூடிக்கொண்டார் என்ற புனித ஐதீகம் உள்ளது. ஆக மயிலிறகு கிருஷ்ணரின் அழகின் அலங்காரமாக மட்டுமல்லாமல் தியாகம், அருள், அன்பு, சுத்தம், ஆன்மீக சக்தி ஆகியவற்றின் அடையாளமாகவும் விளங்குகிறது. மயிலிறகின் முழு மகத்துவம், அது வீட்டில் இருப்பதனால் கிடைக்கும் நன்மைகள் பற்றிய விரிவான விளக்கத்தை அறிய இத்துடன் இணைக்கப்பட்டுள்ள வீடியோ லிங்கை கிளிக் செய்து வீடியோவை முழுமையாக காணுங்கள். வீடியோவை லைக் செய்து இத்தகைய ஆன்மீக உண்மைகளை அறிய ஹலோ சந்திரன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.